ஒரு மினி விளாக் தான் பார்க்க போறீங்க. காலையில ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் பண்ற மாதிரி தான் என்னோட மார்னிங் தொடங்குது. இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நாள் நல்லா மழை பெய்யுது, ஒரு நாள் நல்லா வெயில் அடிக்குது. காலையில எழும்புனதும் அந்த டீ குடிக்காம நாளே போகாது எனக்கு. இன்னைக்கு சிம்பிளா ஒரு சிக்கன் பிரியாணி தான் பண்ணேன். எங்களுக்கு வெளியே போக வேண்டியது இருக்கு, அங்க சாப்பாடுமே கிடைக்கும். அதனால என் பொண்ணுக்கு மட்டும்தான் வைக்க வேண்டியது. அவளுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு நாங்க கிளம்ப வேண்டியதுதான். காலையில ஆனதும் ஃபேரல் அவளோட கசின்ஸோட ஸ்கூலுக்கு போறத பாக்குறதுக்கே ஒரு அழகா தான் இருக்கும். தலை நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு போவாங்க. அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுமே எனக்கு சில பல வேலைகள் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கிளம்ப வேண்டியதுதான். நாங்க எங்க போனோம்னா எங்க ரிலேஷன்ல ஒரு தாத்தாவோட முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி அங்கதான் போயிருந்தோம். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் டைட்டஸ் மோகனோட அப்பா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்கள. நான் ஜஸ்ட் ஒரு டெத் ஆனிவர்சரி அங்க போய் ஒரு மாஸ் நடக்கும் சாப்பிட்டுட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா ஃபாதரை பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்காக வேண்டி ஒரு புக்கே எழுதி வெளியிட்டு இருந்தாங்க. அந்த புக் நேம் பாத்தீங்கன்னா என் தந்தைக்காக. இந்த ஃபாதர் சிஸ்டர்ஸுக்கு எதிராக கொஞ்சம் வன்முறைகள் எல்லாம் நடக்கிறத பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லாஸ்ட் கொஞ்ச நாளாவே 2 சிஸ்டர்ஸை ஹியூமன் டிராபிகிங் சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம நாட்டுல கொலை பண்றவங்க எல்லாம் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேவை பண்றவங்களுக்கு இந்த ஒரு நிலைமை. நம்ம கண்ட்ரில நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாமே இந்த சிஸ்டர்ஸ் நடத்துற கான்வென்ட்ல படிச்சவங்களா தான் இருக்கும். நானுமே ஒரு கான்வென்ட்ல தான் படிச்சேன். எங்களுக்கு கேட்டகிசம்னு ஒரு பீரியட் உண்டு. அதே இது மத்த ரிலீஜியன்ல உள்ள பிள்ளைங்களுக்கு வேல்யூ எஜுகேஷன் தான் கொடுப்பாங்க. நான் படிச்ச 6 வருஷத்துல யாரையும் மாத்தினது மாதிரி நான் பார்த்தது கிடையாது. வந்திருந்தாங்க, அப்படியே ஜாலியா போச்சு.